சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான சனத் பாலசூரிய, போத்தல ஜெயந்த ஆகியோர் தன்னை பற்றி முகப்புத்தகத்தில் தெரிவித்த கருத்துகளின் பின்னர் குறித்த வழக்கில் தமது நீதிமன்றத்தினால் நியாயமான தீர்ப்பு வழங்கப்படாது என்ற தவறான கருத்து சமூகத்தில் நிலவுவதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இன்று தெரிவித்தார். இதனால் குறித்த வழக்கிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியின் கருத்து. மேற்கோள் ஆரம்பம். இந்த வழக்கில் நான் சார்ந்து சனத் பாலசூரிய மற்றும் போத்தல ஜெயந்த ஆகியோர் புத்தகத்தில் பதிவொன்றை இட்டிருந்ததாக மேல் நீதிமன்ற பதிவாளர் என்னிடம் தெரிவித்தார். அதன் பின்னர் இது தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்குமாறு அவருக்கு பணிப்புரை விடுத்தேன். அதற்கமைய இது தொடர்பான முழுமையான அறிக்கையை கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பதிவாளர் என்னிடம் சமர்ப்பித்தார். அந்த அறிக்கைக்கு அமைய முகப்புத்தகத்தில் பதிவிடப்பட்டுள்ள குறித்த பதிவு போலியானது. அந்த பதிவினூடாக நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆராய வேண்டும். எனினும் நான் அதனை செய்யக்கூடாது. எனவே மற்றொரு மேல் நீதிமன்ற நீதிபதி அது தொடர்பில் ஆராய வேண்டும். அதேபோன்று குறித்த பதிவின் மூலம் இந்த நீதிமன்றத்தால் நீதி முறையாக வழங்கப்படாது என்ற கருத்தும் சமூகத்தில் ஒரு சாராரிடத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. நீதியை நிலைநாட்டுவதற்கான முழுமையான அதிகாரம் இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. ஆதாரங்களை முறையாக ஆராய்ந்து நீதிமன்றத்தில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை. முகப்புத்தகத்தின் மூலம் பகிரப்பட்டுள்ள செய்தி ஒரு தவறான கருத்தாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட தரப்பினரிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது. எனவே இந்த வழக்கை முன்கொண்டு செல்லும் செயற்பாட்டிலிருந்து விலகுவதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். மேற்கோள் நிறைவு. வழக்கினை விசாரணை செய்வதற்கு பொருத்தமான நீதிபதி ஒருவரை பெயரிடுவதற்கு கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்திகேக்கு அந்த கோரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதியினால் அதற்காக மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசாங்க நியமிக்கப்பட்டதுடன் குறித்த நீதிபதியும் தனிப்பட்ட காரணங்கள் சிலவற்றின் அடிப்படையில் வழக்கை தாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என தெரிவித்தார். இதற்கமைய குறித்த வழக்குக்கு பொருத்தமான நீதிபதி ஒருவரை பெயரிடுவதற்காக கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்திகேவுக்கு அதனை மீண்டும் அனுப்ப நடவடிக்கை எடுப்பதாக சுஜீவ நிசாங்க அறிவித்தார்.